வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் ரேகா டிசைனர்ஸ். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங் போட்டு காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இங்கே பாருங்கள், பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா இதில் 36. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் கல்யாணத்துக்காக சாம்பிள் ப்ளவுஸ் தைச்சிருந்தோம். இப்போ மறுபடியும் எங்கள் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. மறுபடியும் எங்களுக்கு கொரியர் போட்டிருக்காங்க. இதில் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங் போட்டு தான் அவங்களுக்கு சாம்பிள் ப்ளவுஸே தைச்சிருந்தோம். இந்த கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எப்படி தெரியுதோ ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங் எப்படி போட்டால் ஃபிட்டிங் நல்லா வரும், எப்படி சுருக்கு இல்லாமல் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் கற்றுக்கிட்ட மாதிரி உங்களுக்கு நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க கட்டிங் எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பாடி லூஸ் பார்த்திங்கன்னா 36, பாடி லென்த் பார்த்திங்கன்னா 13. இதுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் 13 இன்ச்சு. பாருங்கள், நான் எடுத்து கூட காட்டிடுறேன். பாருங்கள், பாடி லென்த்து பார்த்திங்கன்னா இப்படி நீங்கள் நீட்டாக இங்கே அளவெடுக்கணும். இங்கே பாருங்கள், நீட்டாக இது மாதிரி அளவெடுக்கணும். 13 வந்துருக்குது. நெக்கு பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு வந்திருக்கு. நெக்கு பாருங்கள், 7.5 இன்ச்சு வந்திருக்கு. இப்போது நான் பாடி லூஸ் பார்த்திங்கன்னா 13 வைக்கிறேன். 13 வைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மேலே விட்டுறேன். பாருங்கள், தைக்கிறதுக்காக. அப்புறம் நெக்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 7.5 இன்ச்சு நெக்கு வைக்கிறேன். இங்கே பாருங்கள், 7.5 இன்ச்சு நெக்கு. இவங்களுக்கு ஆம்கோல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5.75 இருக்கிறீங்க. பாருங்கள், 5.75. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஷோல்டர் அளவு இவங்களுக்கு 13 வருது. 13ல் நான் 1 இன்ச்சுக்கு மேலே மைனஸ் பண்ணுறேங்க. பாருங்கள், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6.25 வைக்கிறேன் ஷோல்டர். இங்கே பாருங்கள், 6.25 ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.5 வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு நெக் வச்சுருக்கிறேன். 3.5 இன்ச்சு நெக் வச்சுருக்கிறேன். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், 5.75 வச்சு ஆம்கோல் இறக்கியிருக்கேன். உங்களுக்கு நான் கண்கூட நான் எப்படி கட் பண்ணுறேன், எந்த மாதிரி நெக்கெல்லாம் வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்கூட காட்டுறேன். இங்கே பாருங்கள், பாடி லூஸ் பார்த்திங்கன்னா 36. பாருங்கள், 36, 9 இன்ச்சு வச்சுருக்கேன். 9 இன்ச்சு வச்சுருக்கேன். இடுப்பு பார்த்திங்கன்னா இடுப்பு நல்லா பாருங்கள், இடுப்பு 28 வந்திருக்கு. இடுப்பு 28ல் 7 இன்ச்சு பாருங்கள், 7 இன்ச்சு வச்சுட்டு தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு, அதாவது டாட்டுக்காக ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு அப்புறமா மார்க் பண்ணுறேங்க. பாருங்கள், தைக்கிறதுக்கு விட்டுட்டு ஒரு 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு விட்டுட்டு மறுபடியும் மார்க் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் ஆம்கோல் கரெக்டாக வரைகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆம்கோல் எப்படி இங்கே பாருங்கள், கரெக்டாக நான் வச்சதுக்கு ஆம்கோல் நல்லா அளந்து பார்க்குறேன். கரெக்டாக வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக உட்காருது. ஆம்கோல் வந்து கரெக்டாக உட்காருது. அப்புறம் 13 நெக் இறக்கம். இங்கே பாருங்கள், இறக்கம் கரெக்டாக இருக்குது. பாருங்கள். அப்புறம் நெக்கு பாருங்கள், நெக்கு வந்து உங்களுக்கு மார்க் பண்ணேன். இங்கே பாருங்கள், நெக்கு அழகாக நான் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணேன். இங்கே பாருங்கள், நெக் ஷேப்பு நான் மார்க் பண்ணதுக்கு நெக் ஷேப் கரெக்டாக உட்காந்துருக்கு. பாருங்கள், நெக் ஷேப் கரெக்டாக. இது பேக் தட்டு கட்டிங் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், நான் வந்து எப்படி கட் பண்ணி எப்படி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறனோ அதே ஸ்டைலில் தான் உங்கள்கிட்ட கட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அதை தைச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குன்னு தைச்சி பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக வருதா இல்லை ஏதாவது மிஸ்டேக் வருதா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பேக் தட்டு வெட்டியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீவு. பாருங்கள், ஸ்லீவு பார்த்துட்டு ஸ்லீவு பாருங்கள், ஸ்லீவு மடிச்சடிக்கிறதுக்காக இங்கே பாருங்கள், ஸ்லீவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு மட்டும் எக்ஸ்ட்ரா விடுங்க. ஏன்னா நீங்கள் மடிச்சு அடிக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுக்காக இவ்வளோ மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கை கரெக்டாக மார்க் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு 2 மார்க் பண்ணணும். 2 மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கை நல்லா ஷேப் வர்றதுக்காக இங்கே பாருங்கள், கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2வது மார்க் பண்ணிங்களா, அந்த 2வது மார்க்லேருந்து கை ஷேப் பண்ணணும். பாருங்கள், கை ஷேப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அடிக்கை
இங்கே பாருங்கள், இங்கே வரைக்கும் அடிக்கை மார்க் பண்ணணும். இங்கே பாருங்கள், அடிக்கை 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு பாருங்கள் மார்க் பண்ணணும். பாருங்கள் மார்க் அடிக்கை வச்சுட்டு 2 இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணணும். இது பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கை. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக எடுக்கணும். அழகாக ரவுண்ட் ஷேப் எடுக்கணும். இதுதான் ஸ்லீவ். ஸ்லீவு இங்கே பாருங்கள், ஸ்லீவ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஸ்லீவு கவர் திட்டு வந்து ஸ்லீவில் இவ்வளோ தான் எடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சுருக்கு வந்து கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், கை அழகாக வந்திருக்கு. பாருங்கள் கை நீட்டாக அழகாக கை வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங்கில் தான் ஃப்ரென்சஸ் கட்டிங் எடுப்பேன். அப்போ தான் கப்பு வந்து அழகாக உட்காருங்கிறதுக்காக பாருங்கள் கிராஸ் கட்டிங்கில் ஃப்ரண்ட் எடுக்கிறேங்க. பாருங்கள் கிராஸ் கட்டிங்கில் ஃப்ரண்ட் எடுக்கிறேன். பாருங்கள், இப்போது ஃப்ரண்ட்டு வந்து எப்போவுமே கொஞ்சம் இறக்கமாக இருக்கணும். இப்போது இங்கே பாருங்கள் கொஞ்சம் இறக்கமாக இருக்கணும். இப்போது மார்க் பண்ணுற பாருங்கள், இங்கே பாருங்கள் இது ஃப்ரென்சஸ் கட்டிக்கு கிராஸில் போட்டிங்க அப்படின்னா ஃப்ரென்சஸ் கட்டிங்கு அழகாக போகும். இப்போ நம்ம பேக்கில் எவ்வளோ இன்ச்சு வச்சுருக்கிறோமோ இறக்கத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிற அளவுக்கு பேக்கில் மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரென்சஸ் கட்டிங்க்கு மார்க் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் சைடு நல்லா பெருசாக விட்டுருங்க. அப்போ தான் வந்து இந்த நம்ம கப்பு வளைச்சி எடுக்கும்போது அந்த கப்பில் போய் கரெக்டாக உட்காரும். இங்கே பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள் ஈஸியான ஃப்ரென்சஸ் கட்டிங். நீங்கள் வந்து ஃப்ரென்சஸ் கட்டிங் கஷ்டமாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறதுக்காக பாருங்கள் நெக்கு பார்த்தீங்கன்னா நெக்கு ஒரே நிமிஷம் அக்கா இது தெரியுது. ஏதாவது கேட்பாங்களா? இல்லைப்பா பிளண்டட் ட்ரெண்ட்ஸ்னு கேட்க மாட்டாங்க. அதனால தான் இந்த சைடு வந்துட்டேங்க்கா. திரும்ப ஏதாவது அவங்க வந்து எதாவது சொல்லுவாங்க. அதை எடுத்துடலாமா? எடுத்துடலாம்க்கா. அவங்க அந்த கடையே இல்லை இல்லைங்க. அடுத்தது பார்த்தீங்க பாருங்கள் ஃப்ரண்ட்டு பாருங்கள் நல்லா ஷேப் எடுக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டு பாருங்கள் ஃப்ரண்ட்டு அழகாக மார்க் பண்ணணும். இங்கே வந்து ஷோல்டர் சின்னதாக அழகாக வரும். இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டு. அப்புறம் இங்கே பாருங்கள் லென்த்தில் மடிச்சடிக்கிறதுக்கு தனியாக லென்த்து பாருங்கள், மடிச்சடிக்கிறதுக்கு தனியாக லென்த்து. இப்போது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதை தள்ளி ஒரு கோடு போடணும் அழகாக. பாருங்கள் தள்ளி ஒரு கோடு அழகாக போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாடி லூஸ் வந்து 36 சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் இது கரெக்டாக வச்சு 36 இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு இப்போ டாட்டோட அளவு அவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா இங்கே பாருங்கள் அந்த பொண்ணுக்கு கப் சைஸ் ஓரளவுக்கு இங்கே பாருங்கள் 11, அப்புறம் அந்த பொண்ணுக்கு 13 டாட் சைஸ் 11, 13. இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சு சென்டர் வர மாதிரி ஒரு 3 இன்ச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஒரு 2.25 இந்த அதாவது டாட்டுக்கு. இப்போது பாடி லூஸ் வந்து உங்களுக்கு 36, இடுப்பு வந்து 28. பாடி லூஸ் வந்து 36, இடுப்பு 28ங்கும்போது அந்த 36 இன்ச்சில் இடுப்பை 28 இன்ச்சு கழிச்சுக்கணும். கழிச்சிட்டா மீதி எவ்வளோ இருக்கோ 8 இன்ச்சு லூஸ் அதிகமாக இருக்கும் எங்களுக்கு. அந்த 8 இன்ச்சு லூஸை நம்ம டாட்டாக கொண்டு வரணும். இங்கே பாருங்கள் இங்கே 2.25 போட்டிருக்கோமா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் 4 இன்ச் டாட் கொண்டு வரணும். எங்களுக்கு 4 இன்ச் டாட் கொண்டு வரணும். இங்கே பாருங்கள் நாலு இன்ச்சு டாட், இந்த டாட்டு 4 இன்ச்சு கொண்டு வரணும்.
இப்போது இங்கே பாருங்கள், இங்கிருந்து கரெக்டாக ஒரு இந்த மார்க்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சோம்னா இங்கே பாருங்கள் டாட்டுக்கு கரெக்டாக வந்து உட்காந்துரும். இங்கே பாருங்கள் டாட், இந்த ஃபஸ்ட்டு டாட்டில் அழகாக வந்து இது உட்காந்துருக்கும் பாருங்கள். இதுதான் ஃப்ரென்சஸ் கட்டிங்க்கு மெத்தட். இந்த ஃப்ரென்சஸ் கட்டிங்கில் சென்டரில் இருக்க டாட் கட் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து இப்படி நம்ம கரெக்டாக கொண்டு வந்து உட்கார வச்சோம்னா இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக உட்காரும். இங்கே பாருங்கள், நான் ஃப்ரண்ட் வெட்டுறேன் பாருங்கள் எப்படி வெட்டுறேன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், பாருங்கள் ஃப்ரண்ட் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கவர் தட்டு, அழகாக கவர் தட்டு எடுத்துக்கணும். கவர் தட்டு அழகாக எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த 4 இன்ச்சு டாட்டை 8 இன்ச்சியை டாட் 8 இன்ச்சை இங்கே பாருங்கள் நல்லா அழகாக இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்து உட்கார வச்சிட்டிங்க அப்படின்னா பாருங்கள் பேக்கு பாருங்கள் ஃப்ரண்ட். பேக்கு ஃப்ரண்ட், இதுதான் ஃப்ரென்சஸ் கட்டிங்கு. இப்போ பாருங்கள் ஸ்லீவு வெட்டின ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஸ்லீவ் பாருங்கள் செக்காவில் கரெக்டாக உட்காருது ஸ்லீவ். இது ஃப்ரென்சஸ் கட்டிங். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஈஸியாக கட் பண்ணி ஈஸியாக தைச்சி கஸ்டமருக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரென்சஸ் கட்டிங் போட்டு நிறைய பேர்த்துக்கு நல்லா நீட்டாக தைச்சி கொடுத்து நீட்டாக போயிட்டுருக்கு. நான் எப்படி தைக்கிறேனோ அதுதான் உங்களுக்கு கட்டிங் போட்டு காட்டுறேன். இந்த ஃப்ரென்சஸ் கட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறை நிறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், அடுத்த கட்டிங்கில் நான் கரெக்டாக பண்ணி போடுறேன். இதுதான் ஃப்ரென்சஸ் கட்டிங், நான் வெட்டுற ஃப்ரென்சஸ் கட்டிங். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் தான் போடுவேன். பாருங்கள் கிராஸ் கட்டிங் போட்டு ஃப்ரென்சஸ் கட்டிங் கப்பு போட்டு நீட்டாக அழகாக தைச்சிருக்கோம். இதே மாதிரி தான் இந்த கட்டிங்கும் போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.